இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தமிழகத்தில் அறுவடை பெருநாள் என்கிற பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள். என்ன ஃபாதர், நேற்று தானே ஃபாதர் பொங்கல் வாழ்த்துக்கள் என்று சொன்னீர்கள் அப்படின்னு கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, தமிழகத்தில் அல்லது உலகம் வாழும் தமிழர்கள் அனைவருமே பொங்கல் திருநாளை 4 நாட்களாக கொண்டாடுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு அறுவடையின் நாள், நன்றியின் நாளாக இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள். இறைவா உமக்கு நன்றி அப்படி என்று சொல்லி இயற்கையின் வாயிலாக இறைவன் நமக்கு செய்த அனைத்து அரும் செயல்களுக்காக நன்றி சொல்லுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நன்றி என்கிற உணர்வை இறைவனுக்கும் இயற்கைக்கும் நம்முடைய சக உறவுகளுக்கும் சொல்லி அவர்களை நன்றி உணர்வோடு வாழ நம்ம உருவாக்கினோம் என்றால் நிச்சயமாக நல்ல மனிதர்களாக, உறவுள்ள மனிதர்களாக, நன்றி உணர்வுள்ள மனிதர்களாக அவர்கள் வளர்வார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித வனத்து சின்னப்பருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இவர் பிறந்தது தேப்ஸ் என்று சொல்லப்படுகிற நகரத்தில், எகிப்து தேசத்தில் 3ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கிறார். கிறிஸ்தவ வேத கலாபலையும் பொழுது பாலைவனத்திற்கு ஓடி சென்று அங்கே ஜெபத்திலும் தபத்திலும் இறை வேண்டலிலும் ஈடுபட்டார் என்றும், நாட்டில் அமைதி திரும்பிய பொழுது அவர் திரும்பவும் நாட்டிற்கே திரும்பி வந்திருக்கிறார். இருந்தாலும் காட்டில் வனாந்தரத்தில் அவருக்கு கிடைத்த அந்த பேர் அமைதியும் மகிழ்ச்சியும் இங்கே கிடைக்காத ஒரு காரணத்தினால் மறுபடியும் காட்டிற்கே அவர் திரும்பி சென்றார் என்றும், அங்கே தனிமையில் தபத்திலும் அமைதியிலும் இறைவேண்டல் செய்தார் என்றும், இவருக்கு காட்டில் உள்ள மரங்களிலிருந்து கிடைத்த பழங்கள் மற்றும் ஒரு காகம் உணவளித்ததாகவும், இறை பராமரிப்பில் விசுவாசத்தில் வளர்ந்தார் என்றும், இவரை காண வந்த புனித வனத்து அந்தோணியார் இவரிடத்தில் சில ஆண்டுகள் சீடராக இருந்தார் என்றும், கடைசியில் தன்னுடைய இறப்பை முன்னறிவித்தவாறே இவர் காட்டிலேயே மரித்தார் என்றும், காட்டு சிங்கங்கள் இவருக்கான கல்லறையை தோண்டி வைத்ததாகவும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, புனித வனத்து அந்தோணியார் அப்படி என்று சொன்னாலே இவருடைய விசுவாசம், இவர் இறைவன் மீது வைத்திருந்த இறை பராமரிப்பின் நம்பிக்கை, இவை இரண்டுமே இன்றைக்கு நமக்கு நினைவில் வருகின்றன. நோய்களை குணப்படுத்துவதிலும் மற்றும் நம்மை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகிற, நம்முடைய வீட்டில் இருக்கிற விலங்குகளுக்கு பாதுகாப்பை தருகிற ஒரு புனிதராக இவர் அறியப்படுகிறார். புனித வனத்து சின்னப்பருடைய பரிந்துரையால் இறைவன் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு முதல் வாசகமானது சாமுவேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. சாமுவேல் இறைவாக்கினர் அரசனான சவுலை கண்டித்து திருத்துகிற ஒரு செயலைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சவுலுக்கு பல்வேறு ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்திருந்தாலும் அவன் கீழ்ப்படிய மறுத்த ஒரு காரணத்தினால் சவுலை கடிந்து கொள்ளுகிற, ஆண்டவருடைய சினத்தை எடுத்துரைக்கிற ஒரு பகுதியைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அமலேக்கியர்களை வெற்றி கொள்ள செய்த இறைவன் அவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட பழிப்பொருட்களை எடுத்து வரக்கூடாது என்று அறிவுறுத்தியும் சவுலும் அவனுடைய படைவீரர்களும் தடை செய்யப்பட்ட பழிப்பொருட்களை அமலேக்கியர்களிடமிருந்து எடுத்து வந்த ஒரு காரணத்தினால்தான் ஆண்டவர் இன்றைக்கு தன்னுடைய சினத்தை சாமுவேல் இறைவாக்கினர் வழியாக இன்றைக்கு அறிவிக்கிறார். தெளிவாக ஒரு வசனம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் உன்னுடைய பலிகளை அல்ல, மாறாக உன்னுடைய கீழ்ப்படிதலையே அவர் விரும்புகிறார். சூனியத்தை விட தரம் குறைந்த செயல் அப்படி என்று இன்றைக்கு சாமுவேல் இறைவாக்கினர் சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களை, இன்றைக்கு நாம் வாழ்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு சடங்குகளை நிறைவேற்றுதல் அல்லது பலிகளை நிறைவேற்றுவதில் மக்கள் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பதை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். சடங்குகள் வெளிப்புறமான செயல்கள். சடங்குகள் என்பது உள்ளார்ந்த உணர்வுகளோடு வருவதில்லை. சடங்குகள் என்பது ஏதோ ஒரு கடமைக்காக செய்து முடிக்கிற சில காரியங்கள். இவைகள் பாத யாத்திரையாக இருக்கலாம், அல்லது பொருத்தனைகளாக இருக்கலாம், மெழுகுதிரிகளாக இருக்கலாம், அல்லது தலைமுடியை மழிக்கிற ஒரு செயலாக இருக்கலாம், அல்லது வெளிப்புற நோன்பாக இருக்கலாம், வெளிப்புற உடையாக இருக்கலாம், அல்லது வெளிப்புற உணவுகளை பரிமாறுகிற ஒரு செயல்களாக இருக்கலாம். இன்றைக்கு இறைவன் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது இந்த வெளிப்புற அடையாளங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், இறைவனுக்காக நாம் செய்கிற பொருத்தனைகள் எல்லாமே நல்லது தான். ஆனால் வெறும் வெளிப்புற இந்த சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் நிறைவேற்றிவிட்டு
உள்ளத்தில் இறைவனுக்கு எதிரான ஒரு வாழ்வு, விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்வு, கடவுளை நம்பாத ஒரு வாழ்வு, மனிதர்களை மட்டுமே நம்புகிற ஒரு வாழ்வு, இன்றைய சிலை வழிபாடுகளான பணத்தை இறைவனுக்கு இணையாக நினைத்து வாழ்கிற ஒரு வாழ்வு, சக மனிதர்களை அன்பு செய்யாத ஒரு வாழ்வு, இவை அனைத்துமே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற 10 கட்டளைகளுக்கு எதிரான ஒரு வாழ்வாகவும், திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற 6 கட்டளைகளுக்கு எதிரான ஒரு வாழ்வாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் யூதர்களுக்கு 600க்கும் மேற்பட்ட சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு 10 கட்டளைகளும் திருச்சபையினுடைய கட்டளைகள் 6 மட்டுமே இருக்கின்றன. இறைவன் திருமுன்னிலையில் திருச்சபை நமக்கு கொடுக்கிற மற்ற அனைத்துமே அறிவுரைகளும் அறிவுறுத்தல்களும் தான். கட்டளைகள் என்று பார்த்தோம் என்றால் 10 + 6 திருச்சபையுடைய கட்டளைகள் மட்டும்தான். ஆனால் இறைவன் திருமுன்னிலையில் இந்த கட்டளைகளுக்கு நாம் செவிமடுக்காமல் மனம் போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வெறும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நிறைவேற்றி விட்டால் போதும், நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன், நான் ஒரு நல்ல துறவி அப்படி என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் அதைத்தான் இறைவன் இன்றைக்கு கண்டித்து திருத்து விரும்புகிறார். இறைவன் விரும்புவது நம்முடைய பலிகளையும் சடங்குகளையும் அல்ல, மாறாக இறைவன் விரும்புவது நம்முடைய கீழ்ப்படிதலையே. ஏனென்றால் எவர் ஒருவரிடத்தில் கீழ்ப்படிதல் இருக்கிறதோ, கீழ்ப்படிதல் என்பது உண்மையான அன்பில் இருந்து வெளிப்படுகிறது. கீழ்ப்படிதல் என்பது உண்மையான விசுவாசத்தோடு அது வெளிப்படுகிறது. கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய ஆன்மாவையும் நம்முடைய உடலையும் சம்பந்தப்படுத்திய ஒரு செயலாக அது வெளிப்படுகிறது. எனவே ஆண்டவர் திருமுன்னிலையில் சடங்குகளை நிறைவேற்றுவதில் கவனம் கொள்ளாமல் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுப்போம். இயேசுவை போல கடைசி வரையில் இறை திருவுளத்தை நிறைவேற்றி கடவுளுடைய கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக மாறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.